வணக்கம், வெல்கம் டு பொன்மையில் கிச்சன். என்னோடய கிச்சன் இப்போது இந்த மாதிரி தான் இருக்குது. நான் ஏற்கனவே கொஞ்சம் நீட்டாக ஆர்கனைஸ்டாக தான் வச்சுருப்பேன். பிளாஸ்டிக் பொருட்கள் இருக்காது. வாங்கின ஜாமான்களையுமே க்ராசரிஸ் எல்லாமே கிளாஸ் பாட்டிலில் தான் நான் கொட்டி வச்சுருப்பேன். பிளாஸ்டிக் ஐட்டமே இருக்காது. மேலே உள்ள எல்லா கபோர்ட்லேயும் கிளாஸ்வேர் ஐட்டம் தான் இருக்கும். எல்லாமே ஒரு வாரம் 10 நாளைக்கு தேவையானது மட்டும்தான் நான் இங்கே வச்சுருக்கேன். மிச்சதெல்லாம் எனக்கு ஸ்டோர் ரூம் இருக்குது. அந்த ஸ்டோர் ரூம் தனியாக ஒரு தடவை போடுறேன். ஃபுல்லாக கொஞ்சம் நிறைய குவான்டிட்டி வந்து நான் ஸ்டோர் ரூமில் தான் வாங்கி வச்சுக்குவேன். இந்த மாதிரி தான் இருக்குது கிச்சனு. என்னோடய கிச்சன் வந்து ரெட் ஆரஞ்சு தீமில் தான் இருக்கும். இந்த அடுப்பு வந்து விடியம் அடுப்பு. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. இந்த மாதிரி ஆயில் கேன் எல்லாமே நான் பக்கத்துலேயே வச்சுருக்கேன். இருந்தாலும் இதை கொஞ்சம் டீக்ளட்டர் பண்ணணும் அப்படின்னு கொஞ்சம் இதை க்ளீன் பண்ணணும். அடுப்பெல்லாம் கூட இன்னும் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு எப்படி க்ளீன் பண்ணுறேன் அப்படிங்கிறது தான், டீக்ளட்டரிங் பண்ணுறது தான் இந்த வீடியோவோட கான்செப்டே. நமக்கு வேணுங்கிற திங்ஸை மட்டும் வச்சுக்கணும். வேண்டாத திங்ஸை, யூஸ் பண்ணாத திங்ஸை எடுத்து கபோர்டுகளில் வச்சிடலாம். வேணுங்கிற திங்ஸை மட்டும் மினிமலிஸ்டிக்காக வச்சுக்கிட்டோம்னா கிச்சனே நீட்டாக இருக்கும். அதாவது 24x7 வந்து நம்ம கிச்சன் நீட்டாக இருக்கணும்னா 80-20 கான்செப்டை வந்து நம்ம யூஸ் பண்ணணும். அதாவது 20% தான் நம்மளோட திங்ஸை கிச்சனில் நம்ம யூஸ் பண்ணுறோம். மிச்சம் 80% நம்ம யூஸ் பண்ணாத திங்ஸ் தான் கிச்சனில் இருக்கும். அந்த 80% நம்ம டீக்ளட்டர் பண்ணிட்டோம்னா 20% திங்ஸை வச்சு நம்ம கிச்சனை மினிமலிஸ்டிக்காக, அழகாக, நேர்த்தியாக, ரொம்ப அழகாக நம்ம ஆர்கனைஸ்டாக கிச்சனை வச்சுக்க முடியும். நீட்டாக இருந்தால் நம்ம சமைக்கிறதும் ரொம்ப அழகாக இருக்கும், பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். நம்ம சமைக்கணுங்கிற எண்ணமும் வரும். எப்படா கிச்சன்லேருந்து போவோம் அப்படிங்கிற எண்ணம் இல்லாமல் கிச்சன்லேயே இருக்கணுங்கிற எண்ணம் வரும் நீட்டாக வச்சுக்கிட்டோம்னா. இப்போ இதெல்லாம் கொஞ்சம் நான் டீக்ளட்டர் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். கிச்சன்லாம் துடைக்கிறதுக்கு இந்த வைப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது 100% நேச்சுரலு. இது ரொம்ப நல்லா இருக்குது. இதை வாஷ் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கு. இதில் ஒரு சென்டர்ட் நாப்கின் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம துடைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கிச்சன் மட்டும் இல்லை, நம்மளோட ஸ்டெயின் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுது. ஆயில் ரிமூவல் வைப்ஸ் இது. கிச்சனில் எங்கே எண்ணெய் கொட்டினாலும் ஈஸியாக துடைக்க வருது. அடுப்பு துடைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த வைப்ஸ். இதில் கொஞ்சம் தண்ணி வாட்டரியாக தான் இருக்குது. வெட் பண்ணி தான் வச்சுருக்காங்க, ட்ரையாக இல்லை. இதை வச்சு துடைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. அதிலே கொஞ்சம் டிட்டர்ஜெண்ட்டும் போட்டு தான் கொடுத்துருக்காங்க. அதனால் இதை துடைக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் டெய்லியே நல்லா துடைச்சிருவேன். அதனால் எனக்கு இதில் பாருங்கள், ஸ்டெயின் ஃபுல்லாக வந்துருச்சு. நீட்டாக வந்துடுது. அது விடியம் வந்து இந்த மாதிரி கழட்டிக்கலாம். விடியம் வந்து கழட்டி எடுத்துடலாம். கழட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நல்லா நீட்டாக நம்ம துடைக்கலாம். ஒன்றுமே ஆகாது, கேஸ்லாம் லீக் ஆகாது. விடியம் வந்து இந்த மாதிரி கலட்டுற மாதிரி கொடுத்துருக்காங்க. 3 பக்கமுமே நீட்டாக நம்ம கழட்டிடலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த அடுப்பு. அந்த அடுப்பு மட்டும் தனியாக ஒரு நாள் போடுறேன் நான். ஆனால் இந்த வைப்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த மாதிரி ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது, அமேசானில். இந்த வைப்பை வச்சு நம்ம அடுப்போட பின்னாடி பக்கம் ஃபுல்லாகவே நீட்டாக துடைக்கலாம். அப்படி பளிச்சுன்னு போயிடுது. அப்படி பளிச்சுன்னு எண்ணெய் பிசுக்கெல்லாம் இல்லவே இல்லை. அப்படியே அந்த ஸ்டெயின் ஃபுல்லாக இந்த டவல்லே வந்துடுது. அப்படி பளிச்சுன்னு போயிடுது. எங்களோட இந்த கவுண்டர் டாப் வந்து
ஒயிட் கலர்லேயும் வருது, இதுலேயும் வருது. இந்த மாதிரி இந்த பருப்பெல்லாம் ஊற்றி இருக்கும் இல்லையா, அதெல்லாம் நீட்டாக அழகாக துடைக்க வருது. மெட்டல் ப்ரஷ்ஷெல்லாம் போட்டு துடைக்கணுங்கிறதில்ல, ரொம்ப அழகாக க்ளீன் பண்ண வருது. இது வந்து என்னோடய சிம்னி கூட அழகாக நீட்டாக, நான் எப்போவுமே சிம்னியெல்லாம் இந்த மேல் பாகம்லாம் துடைச்சிருவேன், டெய்லியே துடைச்சிருவேன். நீட்டாக துடைக்க வருது பாருங்கள். அப்பப்போ டெய்லி துடைச்சிட்டோம்னா நமக்கு இதெல்லாம் பெரிய வேலை இல்லை. சிம்னி தான் பெருசாக நம்ம க்ளீன் பண்ண வேண்டி வரும். சிம்னி தான் நம்ம அடிக்கடி க்ளீன் பண்ண வேண்டி வரும். டெய்லியே நம்ம துடைச்சிட்டோம்னா இதெல்லாம் ஒரு பெரிய வேலையே கிடையாது. ஒரு 5 நிமிஷம் ஆகும். அடுப்பு துடைச்சி விட்டு சிம்னி துடைக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும். இந்த மாதிரி டெய்லி துடைச்சிட்டோம்னா கிச்சன் வந்து 24/7 அப்படியே ரொம்ப நீட்டாக இருக்கும். கிச்சன் நீட்டாக இருந்தாலே நம்ம மனசு நீட்டாக இருக்கும். மனசு நீட்டாக இருந்தாலே உடம்புல வியாதிகளே வராது. நம்ம புத்துணர்ச்சியோட ஆரோக்கியமாக சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கலாம். அடுப்பை இந்த கிளாத் வச்சு தான் துடைச்சிருக்கேன் பாருங்கள். அப்படியே புதுசு மாதிரி இருக்கும் அடுப்பு. கொஞ்சம் கூட என்னோடய அடுப்பில் வந்து கரையே இருக்காது, ஸ்டெயினே இருக்காது. சோம்பேறித்தனப்படாமல் க்ளீன் பண்ணோம்னா அடுப்பெல்லாம் அப்படியே புதுசாக வாங்கின மாதிரி இருக்கும். இந்த அடுப்பு வாங்கி ஒரு 2 இயர்ஸ் இருக்கும். ஆனால் அடுப்பு வந்து அப்படியே புதுசு போலே இருக்கும். பிசுபிசுப்பு தன்மை கொஞ்சம் கூட இருக்காது. சோம்பேறித்தனம் தான் நம்மளுடைய முதல் எதிரியே. இந்த இடத்துல நான் ஒரு மணி பிளான்ட் வச்சுருக்கேன். கிச்சனில் நாங்கள் நிறைய என்னோடய வீடியோவை நிறைய பார்த்தீங்கன்னா அதில் நிறைய நாங்கள் கார்டனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். க்ரீனிஷாக இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த இடத்துல நான் ஒரு மணி பிளான்ட் வச்சுருக்கேன். ஆனால் ஆக்சுவலாக வாஸ்துப்படி இந்த மூலையில் மணி பிளான்ட் வைக்கக்கூடாதான். எங்கள் வீட்டுக்கு வந்த ஃப்ரெண்டு ஒருத்தங்க சொன்னாங்க. அதனால் இதை நான் இப்போ எடுத்துகிட்டு இந்த இடத்தையே நான் ஃபுல்லாக மாற்றிடலான் இருக்கேன். இந்த மாதிரி தான் நான் கிச்சன் இருக்குது. இதை இப்போ நான் வேறு மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி மாற்ற போகிறேன். இது வந்து எங்களுக்கு வந்து ஈஸ்ட்டு, இந்த பக்கம் நார்த்து வரும். ஸோ நார்த் ஈஸ்ட்டு கார்னரில், அதாவது வடகிழக்கு மூலையில் இந்த மணி பிளான்ட் வச்சுருக்கேன். இந்த மாதிரி வச்சிங்கன்னா உடல் ஆரோக்கியம் கெடும், மன நிம்மதி கெடும்னு சொல்கிறாங்க. அதனால் எதுக்கு சில பேர் சொல்கிறத நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா, பாசிட்டிவாக நடக்கணும்னா சில பேர் சொல்கிறதெல்லாம் நம்ம எடுத்துக்கிறதுல தப்பு இல்லை. அதனால் இந்த மணி பிளான்ட்டை எடுத்துகிட்டு இதில் வேறு மாதிரி மாற்ற போகிறேன். இங்கே கட்லரி ஸ்டாண்ட் வச்சுருக்கேன். இங்கே எல்லாம் லைட்டரு, எக்ஸ்ட்ரா கத்தி, சிசரு அதெல்லாம் வச்சுருக்கேன். இது ஆயில் கேன் எல்லாம் நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய், இது வந்து தோசைக்கு ஊற்றுற எண்ணெய், இதெல்லாம் தான் வச்சுருக்கேன். இது வந்து மஞ்சத்தூள், கல்லுப்பு, விதவிதமாக கல்லுப்பு. உப்பு மட்டும் குறையாமல் இருக்கணுங்கிறதுனால குறைய அள்ளி வச்சுருவேன். ராக் சால்ட்டும் இருக்கும், நார்மல் ஒயிட் சால்ட்டும் இருக்கும், டேபிள் சால்ட்டும் இருக்கும். இந்த ஸ்டாண்டில் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து மசாலா பாக்ஸ். இப்போ இதை கொஞ்சம் நம்ம ஆல்ட்ரு பண்ணிட்டோம்னா இந்த இடம் மட்டும் கச்சக்கச்சன்னு இருக்க மாதிரி, கீழே ஒரு ஷீட் போட்டு நான் விரிச்சிருக்கேன். ஆனால் கொஞ்சம் கச்சக்கச்சன்னு இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் இதை மட்டும் கொஞ்சம் மாற்ற போகிறேன். மற்றபடி மேலே இருக்கிறது வீடியோ லென்த்தாக போகிறதுனால மேலே உள்ள கபோர்டில் எல்லாம் என்ன வச்சுருக்கேன் அப்படிங்கிறத இன்னொரு வீடியோவில் போடுறேன். இந்த ரோ வந்து ஃபுல்லாக ரெட் ஆரஞ்சாக இருக்கும். பீலரு, கட்டரு, ஆப்பிள் கட் பண்ணுறது, சின்ன சாஸ்பேனு, அப்புறம் அந்த தயிர் கடையிறது, கட்டிங் போர்டு, அந்த மாதிரி ஜல்லடை, எக்ஸ்ட்ரா சிசரு, மெஷரிங் கப்பு, அந்த மாதிரிலாம் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து நான் வீடியோவுக்கு டிஸ்பிளேக்கு எடுக்கிறதுக்காக வச்சுருக்கேன். சின்ன கப்பெல்லாம். இந்த கிளாத்து எவ்வளவு கரை வேணாலும் தாங்குது, நீட்டாக துடைக்க வருது. இந்த சுவிட்ச் போர்டெலாம் ஈரத்தில் தொட்டு துடைக்காதீங்க. நெயில் பாலிஷ் ரிமூவர் கொஞ்சம் வச்சு துடைச்சிங்கன்னா சுவிட்செல்லாம் பளிச்சுன்னு போயிடும். பார்த்து துடைக்கணும். சுவிட்ச் போர்டை துடைக்கும் போது மட்டும் நீட்டாக துடைக்க வருது, பளிச்சுன்னு போயிடுச்சு. இது வந்து எங்களுக்கு வந்து ஒயிட் கலர் குவார்ட்ஸு, கரை பிடிச்சா அப்படி தெரியும். ஆனால் இது வந்து நீட்டாக துடைக்க முடியுது. அப்படி பளிச்சுன்னு ஷைனிங்காக இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக நீட்டாக துடைச்சாச்சு. முன்னாடி இருந்த கிச்சன் ஆர்கனைசேஷனுக்கும் இப்போ இருந்ததுக்கும் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இந்த கார்னரை வந்து நான் வேறு மாதிரி மாற்றிட்டேன். கீழே உள்ள ஷீட்டெல்லாம் எடுத்து துவைக்க போட்டுட்டேன். அந்த ஷீட்டுக்கு கீழே எனக்கு என்னென்னா, ஷீட்டு போட்டோன்னா அந்த ஷீட்டுக்கு கீழே பள்ளி போய் அடையுது. அப்போது பள்ளி வராமல் இருக்கிறதுக்கு நானும் சூடம் போட்டு பார்த்துட்டேன், பள்ளிக்குரிய சாக் பீஸ் போட்டு பார்த்துட்டேன், என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டேன். எதுக்குமே அது ரெக்டிஃபை ஆகலை. அதனால் அந்த ஷீட்டை போட வேணான்னு சொல்லி ஷீட்டை எடுத்துகிட்டு இந்த ஸ்டாண்டை வந்து
இந்த கார்னருக்கு கொண்டு போயிட்டேன். நான் இந்த கார்னரில் ஒரு மணி பிளான்ட் வச்சுருந்தேன், அதை எடுத்துகிட்டு இந்த ஸ்டாண்டை கார்னருக்கு கொண்டு போயிட்டேன். இது ஆயில் செட்டு. கீழே இந்த தோசைக்கு ஊற்றுற எண்ணெய், அதனால் அதை மட்டும் வச்சுருக்கேன். இது வந்து மசாலா பாக்ஸு. இங்கே வந்து கட்லரி ஸ்டாண்டு, ஒரு சின்ன டாய்ஸ் வச்சு கட்லரி ஸ்டாண்ட் மாதிரி வச்சுட்டேன். ஸோ முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அப்படியே சுத்தமாகிடுச்சு, கிச்சனே நீட்டாகிடுச்சு. அடுப்பெல்லாம் அப்படியே பளபளன்னு புதுசு மாதிரி ஆயிடுச்சு. ஒரு பக்கம் மட்டும்தான் நான் கிச்சன் காமிச்சிருக்கேன், ஏன்னா லென்த்தியாக இருக்குங்கிறதுனால. கீழே உள்ள கபோர்டு, மேலே என்ன வச்சுருக்கேன் எல்லாமே அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். எல்லா வீடியோவையும் பார்த்து சப்போர்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மேலே இருக்கிறது வந்து எனக்கு ஒரு காஃபி யூனிட் மாதிரி வச்சுருக்கேன். சுகர், காஃபி, டீ எல்லாம் சேர்த்து வச்சுருக்கேன். கிச்சனில் உள்ள அந்த க்ராக்கரி யூனிட்டும் என் ஆயில் வந்து ஃபுல்லாகவே கிளாஸ் பாட்டிலில் தான் வச்சுருக்கேன். அந்த க்ராக்கரி யூனிட் ஃபுல்லாகவே செராமிக் கண்டெய்னர். இந்த கட்லரி ஸ்டாண்டும் ஃபுல்லாகவே வந்து ஒரே மாதிரி ரெட் ஆரஞ்சில் வர்ற மாதிரி எல்லாமே செராமிக் கண்டெய்னர் செட்டு தான். இந்த ஸ்டாண்டு மட்டும்தான் தனியாக கிடைக்கிது. இந்த செராமிக் கண்டெய்னர் வந்து நான் வாங்கி மேட்ச் பண்ணிக்கிட்டேன். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. உப்பு, புளி, மஞ்சத்தூள் எல்லாம் வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த ஸ்டாண்டு. கிச்சனுடைய ஓவரால் வியூ இப்படி தான் இருக்கும். இப்போ இந்த பக்கம் கவுண்டர் டாப்பில் எனக்கு நிறைய இடம் இருக்குது. நான் இந்த இடத்துல வச்சு தான் வெஜிடபிள்லாம் கட் பண்ணி வச்சுக்குவேன். எனக்கு இந்த சைடு நிறைய இடம் இருக்குது. இப்போ இந்த மாதிரி கார்னரில் கொண்டு போயிட்டேன் எல்லாத்தையும். அப்போ அது ஃபுல்லாக கார்னரில் போயிட்ட போது நமக்கு மினிமலிஸ்டிக்காக இருக்குது. நம்ம வந்து 20% பொருட்கள் தான் கிச்சன் கவுண்டர் டாப்பில் வச்சுருக்கேன். 80% நான் ரெக்டிஃபை பண்ணிட்டேன், டீக்ளட்டரிங் பண்ணிட்டேன். அப்போது டீக்ளட்டரிங் மெத்தட் வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த மெத்தடில் நம்ம பொருள்களை கழிக்கும்போது நமக்கு வந்து வேலையும் குறைச்சலாக இருக்குது. இப்போ துடைக்கிற வேலை, அந்த மாதிரி வேலை நமக்கு கம்மியாகுது. வேலை கம்மியாகும்போது நமக்கு டைம் நிறைய கிடைக்கிது. நமக்கு மனசுக்கும் ஒரு ரிலாக்ஸ்டாக இருக்குது. இப்போ நான் சமைச்சிக்கிட்டே இருக்கும்போது இந்த இடத்துல போய் பல்லியெல்லாம் அடையும் போது, கரப்பாம்பூச்சிலாம் அடையும் போது நமக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருந்தது. இப்போ இது ஓப்பனாக விட்டுட்டேன், கீழே ஷீட் போடாமல் ஓப்பனாக விட்டுட்ட போது எதுவும் அடைகிறதுக்கு இதில் வாய்ப்பு இல்லை. இந்த மெத்தடில் டீக்ளட்டரிங் பண்ணி நீங்களும் கிச்சனை சுத்தம் பண்ணி பாருங்கள். வாரத்தில் ஒரு நாளைக்கு இந்த மாதிரி 15 நாளைக்கு ஒரு தடவையாவது நம்ம டீக்ளட்டரிங் பண்ணோம்னா 24/7 வந்து வீடை வந்து ரொம்ப நீட்டாக வச்சுக்கலாம். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஏரியா வைஸ் பிரிச்சுக்கணும். ஒரு நாள் கிச்சன், ஒரு நாள் ஹால், அந்த மாதிரி பிரித்து செஞ்சோம்னா நமக்கு வேலை வந்து குறையும். நடுவில் ஈவினிங் டைமில், இந்த வெயில் காலத்துல எல்லாம் ஈவினிங் டைமில் வேலை பார்க்குறது ரொம்ப நல்லது.